நான் ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என்கிட்ட பெருசா இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. நான் ஒரு பிகினர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பேரு மினியேச்சர் ஷேடோ பாக்ஸ். இத ஆன்லைன்ல மினிமம் 2000லேருந்து 5000 வரைக்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதோட மேக்கிங் காஸ்ட் ரொம்பவே கம்மி. ஸோ ஓவரா பேசாம இதை எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றேன். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிளான் பண்ணணும். ஸோ பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துல எந்த எலமெண்ட் வரணும்னு சின்னதா ஒரு டிராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நீங்க கஸ்டமர்ட்ட பேசும்போது, நீங்களா ஒரு டிசைன் பண்ணி குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது வேஸ்ட் ஆயிரும். அதனால என்னன்னா, இந்த மாரி ஸ்கெட்ச் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணா போதும். அது மட்டும் இல்ல, இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு இதுக்கு என்ன காஸ்ட் ஆகும், அது மட்டும் இல்ல, இதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகும் உங்களால கெஸ் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறோம்னா, டாக்டர் அம்பேத்கரோட ஆஃபீஸ் ரூம் செட்டப் தான் பண்ண போறேன். ஸோ இதில என்னன்னா 3 சைடும் ஒரு புக் ஷெல்ஃபு, ஒரு டேபிளு, ஒரு சேரு இவ்வளோ தான் பண்ண போறேன். இது ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் பண்ற பாக்ஸ் சைஸ் வந்து ரொம்ப சிறுசு. இதில இவ்வளோ தான் வைக்க முடியும். இதுக்கு மேல ஆட் பண்ணோம்னா, அது நல்லாவும் இருக்காது. இதுக்கு நான் யூஸ் பண்ண போற மெட்டீரியல் என்னன்னா, ஃபோம் போர்டு, பிரிண்ட் அவுட்டு, வாட்டர் கலரு, எல்இடி லைட். 25க்கு 15 சைஸுக்கு ஒரு 4 ஃபோம் போர்டும், 15க்கு 15க்கு 2 ஃபோம் போர்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா, இத வந்து அவுட்டர் பாக்ஸ் பண்றதுக்கு. நெறைய பேர் ஆன்லைன்லயே இத செல் பண்றாங்க. நீங்க அதிலேயே கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 சைடு மட்டும் ஃபோம் போர்டு ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்கேன். இது ஏன் அப்டின்னா, நம்ம உள்ள எல்லாமே வைக்கிறதுக்காக நான் அப்படி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ள கலர் அடிக்கணும். உங்களுக்கு கலர் அடிக்க தெரியல அப்டின்னா, Googleல போயிட்டு வால் டிசைன் அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இமேஜ் வரும். ஸோ, நீங்க அதில ஏதாவது ஒரு இமேஜ நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து, நீங்க இதில ஒட்டிக்கலாம். பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும். புக் ஷெல்ஃப் பண்றதுக்காக நான் ஃபோம் போர்ட சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி, அத கலர் அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ, இன்னொரு சைடு என்னன்னா, அதே ஃபோம் போர்ட்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி, ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, புக் பேட்டர்ன் அடிச்சீங்கன்னா, மினியேச்சர் புக் பேட்டர்ன் டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறையா வரும். ஸோ, அத நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். அத ஃபோம் போர்ட்ல ஒட்டி, அதே சைஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நானு. இது எல்லாத்தையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு சின்ன புக் ஷெல்ஃப் மாரி இருக்கும். ஸோ, நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ட்ராய் பண்ண மாரியே இப்ப நான் எல்லாத்தையுமே உள்ள நான் ஓனா அசெம்பிள் பண்ண போறேன். 25க்கு 15 சைஸ்ல ஃபோம் போர்டுல அவுட்லைன் மாரி ஒண்ணு கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு மேல OHP அப்படின்னு ஒரு ஷீட் ஒண்ணு இருக்கும். கடையில கேட்டீங்கன்னா தருவாங்க. அத வாங்கி நீங்க அதில அப்படியே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்ணாடி மாரியே இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ணாடி தான் வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் நான் அந்த சீட்ட யூஸ் பண்றேன். பட் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா கண்ணாடி தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதில 2 டைப் இருக்குது. ஒண்ணு பேட்டரி மோடு, இன்னொன்னு வந்து சார்ஜ் மோடு. ஸோ நான் இப்ப பேட்டரி மோடு தான் பண்ண போறேன். பட் கஸ்டமர் நீங்க கேளுங்க அவங்க கிட்ட கேளுங்க. என்னன்னா, உங்களுக்கு பேட்டரி வச்சு வேணுமா? இல்லன்னா சார்ஜர் வச்சு வேணுமா? அப்படின்ற மாரி கேளுங்க. ஸோ நீங்க அதுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணி குடுங்க. இப்போ நான் யூஸ் பண்ண போறது பேட்டரி வச்சு தான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஷேடோ பாக்ஸ் டைப் வந்து ஆஃபீஸ் ரூம் செட்டப் மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் பண்ணுவாங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்களும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி அவங்களுக்கு தேவைக்கு பொறுத்து நெறையா பண்ணுவாங்க. இப்ப பண்ற அந்த ஷேடோ பாக்ஸ் மொத்த பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? வெறும் ரூ. 500 தான். ஸோ இதோட டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால, இந்த பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ தைரியமா இந்த பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் ஏதாவது நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நெறைய வீடியோ வரப்போகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.